ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்ல கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி நமக்கு தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கிலீஷ பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்னா, வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது வவல் லெட்டர்ஸ், கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இதில வவல்ஸ்னா என்ன? கான்சனன்ட்ஸ்னா என்ன? அப்படின்றது நமக்கு பேசிக்கா ஆம் தெரியும். இன்கேஸ் தெரியலனாலும் பரவால்ல. நான் இப்போ சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வவல் லெட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ, இ, ஐ, ஓ, யு இதெல்லாமே வந்து வவல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் முன்ன பின்ன இருக்கலாம். பேசிக் பிகினர்ஸ்க்காக நான் எடுக்கிறதுனால, ப்ரொனன்சியேஷன்ல நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் ஏ, இ, ஐ, ஓ, யு இதெல்லாம் மட்டும்தான் வவல்ஸ். மீதி இருக்க எல்லா லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ட்ஸ் தான். ஓகே. அப்போ இதில் என்ன நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் லெட்டர் இருக்குது ஆல்ஃபபெட்ஸை பொறுத்த வரைக்கும். அது என்ன லெட்டர் அப்படின்னா ஒய். ஏன் வந்து ஒய்யை நம்ம வந்து ஸ்பெஷல் ஆல்ஃபபெட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய் வந்து சம்டைம்ஸ் வவ்வலாக ஆக்ட் பண்ணும். ஸோ எந்த இடத்துல அது வவ்வலாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வவ்வலுக்கும் கான்சனன்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் வேரியேஷனை வச்சு தான் அவங்க இதை பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆ, ஏ, இ, ஓ இதெல்லாம் வந்துட்டு உ இதெல்லாம் வந்துட்டு வவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆ, இ, ஏ, உ இதெல்லாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சவுண்டு எதுக்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வவல்ஸ்ன்னு மீன் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஒய்ன்றது ஒரு சில இடங்களில் வரும்போது நமக்கு இந்த வவல் சவுண்டுக்கு வரதுனால அதை நம்ம வவல் லெட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வவல்ஸையும் கான்சனன்ட்ஸையும் எதை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சவுண்டு வச்சு தான். ஓகேவா? ஸோ எப்போ வந்து ஒய் வந்து வவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையோட மிடில்லையோ இல்லை ஒரு வார்த்தையோட முடிவுலையோ ஒய் வரும்போது வவ்வல் சவுண்டில் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வவ்வல் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சின்ன விஷயம்தான். ஏதாவது ஒரு வார்த்தைக்கு இடையில வரும்போதோ இல்லை முடிவில் வரும்போதோ இந்த ஒய் வந்து நமக்கு வவ்வலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லெட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஈ, ஐ, ஈ அப்படிலாம் வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி லாங் சவுண்டாக எப்போ வருதோ அப்போ தான் வந்து இந்த ஒய் வந்து வவல் லெட்டராக நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி. இதில் ஒய் எங்கே இருக்குது? லாஸ்ட் லெட்டராக இருக்குது. ஒரு லாங் சவுண்ட் வருதா? ஹாப்பி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி. ஸோ இந்த இடத்துல ஹாப்பின்றதுல இருக்க ஒய் வந்து ஐ சவுண்டு நமக்கு கிடைக்கும். அதே மணின்ற இருக்கல அந்த இதில் இருக்க ஒய் வந்து நமக்கு இ அப்படின்ற சவுண்டு கொடுக்கும். ஹாப்பி. ஸோ லாங் நம்மளோட சவுண்டு வந்து லாங் ஐயையோ இல்லை லாங் ஈயாவோ கேட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வவல் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஹாப்பின்ற வேர்டாக இருக்கட்டும், மணின்ற வேர்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டு வார்த்தையிலையும் ஒய்ன்ற லெட்டர் கடைசியாக வந்திருக்கு. அதே டைமில் நமக்கு வவல் சவுண்டில் வந்திருக்கிறதுனால இந்த ஹாப்பிலையும் மணிலையும் இருக்கக்கூடிய ஒய்யை வந்து நம்ம வவல் லெட்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம்.
ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்டா அந்த சவுண்ட் இருந்தாலும், அத வந்து நம்ம ஒய் இருந்தது அப்படின்னா, அது வவ்வல்னு சொல்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜிம், சிஸ்டம். ஓகேவா? இதுல வந்து இந்த அ, உ அப்படின்ற சவுண்ட் வந்து என்ன இருக்கு? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ இப்படி வந்தாலுமே வந்து என்னது? வவ்வல் லெட்டர் தான். ஸோ ஒய் வந்து எப்பெல்லாம் வவ்வலா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையோட இடையிலேயோ இல்ல கடைசியிலேயோ வந்தா அது வவ்வலா கன்சிடர் ஆகுது. அதே நேரத்துல அதோட சவுண்ட் வந்து லாங் ஐயாவோ இல்ல லாங் ஈன்ற சவுண்ட்லயோ, அதே டைம்ல ஷார்ட் ஐயாவோ ஷார்ட் ஈன்ற டைம்ல இந்த மாதிரி சவுண்ட்ல வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து வவ்வல் ஒய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இந்த வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ் படிக்கிறோம். அப்போ இதை ஸ்பெஷல் லெட்டர்னு சொல்லிட்டோம். அப்போ ஒய்யை ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறோன்னா, இது வவ்வலாகவும் ஆக்ட் ஆகும், கான்சனண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ வவ்வலா எங்கெங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து கான்சனண்ட்டாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒய் இருக்குல்ல, இந்த ஒய் லெட்டர் வந்து ஜே சவுண்டில் கேட்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஸ், யூத். ஓகேவா? இப்போ ஒய்ன்ற சவுண்டு வந்து எஸ், ஏ. ஓகேவா? ஏன்ற சவுண்டில் கேட்டாலோ இல்லை அப்படின்ற சவுண்டில் கேட்டாலோ அதை வந்து நம்ம கான்சனன்ட் லெட்டர்னு சொல்கிறோம். எஸ், எஸ், எஸ். ஓகேவா? எஸ், யூத். இதில் அதோட சவுண்ட் வேரியேஷன் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது கான்சனன்ட் லெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்குதா? எல்லோ, ஸோ ஒய்யோட சவுண்ட் எப்படி கேட்குது? அப்படி கேட்குது. அதே மாதிரி வழி, வழி, அதில் அப்படின்ற முடியும் போது அந்த ஒய்யோட சவுண்டு வழி, அப்படி சவுண்டு கேட்குதா? ஸோ இந்த இதனால நம்ம இதை வந்து கான்சனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்படின்னு ட்ரீட் பண்ணும்போது இந்த இந்த ரெண்டு சவுண்டுமே கம்பைன் ஆகி கேட்கும், யூனிவர்சிட்டி. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் யூனிவர்சிட்டி. ஸோ அப்போது எல்லோ, வரி. இப்போ ஏன்னா இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வரின்றதுல லாஸ்ட் லெட்டராக வந்து நமக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டிலையும் லாஸ்ட் லெட்டர் ஒய்யாக இருக்குது. ஜென்ரலாக நமக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் ஒய்யாக இருந்தால் வவ்வலாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே எதனால நம்ம வந்து அதை கான்சனண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சவுண்டை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ வவ்வலாக இருந்தாலும் சரி, கான்சனண்ட்டாக இருந்தாலும் சரி, சவுண்டை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.